மே 5ஆம் தேதியுடன் தமிழக சட்டமன்றம் கலைக்கப்படுகிறது என ஆளுநர் அறிவிப்பு. புதிய ஆட்சி அமையவுள்ள நிலையில் 16வது சட்டமன்றம் கலைக்கப்படுகிறது. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தவிக தலைவர் விஜய். ஆளுநருடன் அரை மணி நேரம் விஜய் ஆலோசனை. ஆளுநரை சந்தித்த பிறகு விஜய் பதவியேற்பில் ஏற்பட்ட சிக்கல். முழு பட்டியலை வழங்கிய பிறகே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியும் என கூறிய ஆளுநர். ஆளுநருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்கள் குழு சந்திப்பு. ஆதரவு எம்எல்ஏக்கள் பட்டியலை ஆளுநர் கேட்ட நிலையில் வழக்கறிஞர்கள் சந்தித்தனர். தவிக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட உயர் பாதுகாப்பு வாபஸ். பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து கான்வாய் வாகனங்களின்றி சென்ற விஜய். பெரும்பான்மை கிடைக்காததால் உயர் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்படலாம் என காவல்துறை தரப்பில் விஜயிடம் கூறியதாக தகவல். காவல் அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு உயர் பாதுகாப்பை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு கூறிய விஜய். விஜயின் தவிக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கியது காங்கிரஸ். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்றும் தவிகவுக்கு காங்கிரஸ் நிபந்தனை. நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல்களிலும் தவிகவுடன் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. கூட்டணி ஆட்சியை உறுதி செய்தது காங்கிரஸ். தவிக அரசில் அங்கம் வகிப்போம் என கிரீஷ் ஜோடங்கர் அறிவிப்பு. The responsibility of us to take the full accountability for the new government. So we will not just shy away. We will be the part of this new government. So you had the talks about number of cabinets you wanted with the TVK. That is too early to discuss. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க என்ன காரணம்? மக்களின் தீர்ப்பை மதிப்பதும் அதை தொடர செய்ய உதவுவதும் தங்கள் கடமை என விளக்கம். தமிழகத்தில் காமராஜரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதே தவிக காங்கிரஸ் கூட்டணியின் நோக்கம். பெரியாரின் சமூக நீதி, அம்பேத்கரின் அரசியல் அமைப்பு விழுமியங்களை பின்பற்றுவதே இலக்கு என்றும் அறிக்கை. தமிழக அரசியல் காய் நகர்த்தலில் பாஜகவை முந்திய காங்கிரஸ். ராகுலின் அதிரடி காய் நகர்த்தலால் காங்கிரஸ் கூட்டணிக்குள் வந்த தவிக. முறிந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. 10 ஆண்டு கால கூட்டணி உறவு முடிவுக்கு வந்தது. சில காலம் மறைந்திருந்த காங்கிரசின் குணம் வெளிப்பட்டுள்ளதாக திமுக பொருளாளர் TR பாலு கண்டனம். காங்கிரசுக்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் உற்ற தோழனாக உடனிருந்தது திமுக என்றும் அறிக்கை. தேர்தல் முடிவுகள் வெளியான 2வது நாளிலேயே கூட்டணி மாறிய காங்கிரசுக்கு ஆராசா கண்டனம். ஈரம் காயாத கையால் நெறிப்பட்டு மரணித்தது
அரசியல் நெறி மட்டுமல்ல, அடிப்படை நாகரிகமும் தான் என பதிவு. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி புதிதல்ல என கார்த்தி சிதம்பரம் பேட்டி. விஜய் அழைத்ததால் மதித்து செல்வதாகவும் விளக்கம். எங்களை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு, மற்ற கட்சியை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. இதை மதிச்சு தான் நாங்கள் அங்கே போகிறோம். அதனால இது புதிது கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று. இது போஸ்ட் போல் அலையன்ஸ். மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது. ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தீர்ப்பிற்கு குறுக்கே ஆளுநர் நிற்பது சரியல்ல என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கருத்து. விஜய் முதல்வராவதை பாஜக வேண்டுமென்றே தடுக்கிறது என காங்கிரஸ் நிர்வாகி மோகன் குமாரமங்கலம் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தவேக மற்றும் அதன் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 113ஆக உயர்வு. பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் மட்டுமே தேவை. ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தவேக கடிதம். 2 தொகுதிகளை கைவசம் வைத்துள்ள விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என்ன? விஜய் நல்லாட்சி வழங்குவார் என நம்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. தவேகவுக்கு ஆதரவா என்பதை ஆலோசித்து அறிவிப்பதாகவும் பதில். அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் நல்லாட்சியை தருவார் என்று நம்புகிறேன். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கள் முன்னணி தோழர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. கலந்து பேசிய பின்னர் முடிவை அறிவிப்போம். ஆட்சி அமைக்க தவேக ஆதரவு கேட்டுள்ளது குறித்து நடக்கவிருந்த விசிக ஆலோசனை கூட்டம் ரத்து. இந்திய கம்யூனிஸ்ட் நாளை கூட்டம் நடத்துவதால் அன்றைய தினமே விவாதிக்க வாய்ப்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த சிபிஎம் எம்எல்ஏக்கள். சிபிஎம் மாநில செயலர் சண்முகம், எம்எல்ஏக்கள் செல்லசாமி, லதா ஆகியோர் சந்திப்பு. ஆட்சி அமைக்க தவேகவுக்கு ஆதரவு கிடைப்பதில் நீடிக்கும் சிக்கல். காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைத்து விலகும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். தவேகவுக்கு ஆதரவு கிடையாது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவிப்பு. திமுகவுடன் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என உறுதி. அதிமுக எம்எல்ஏக்களில் ஒரு பிரிவினர் தவேக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக தகவல். சென்னையில் சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் திடீர் ஆலோசனை. தவேகவுக்கு எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவின் ஆதரவு இல்லை. எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய பிறகு கே.பி. முனுசாமி திட்டவட்ட அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள்.
முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரி நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்கள் தங்க வைப்பு. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாக பரவிய